ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாமேன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா திங்ஸும் வெளியில் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கிச்சனை ஃபுல்லாக எடுத்துகிட்டு டீப் க்ளீன் பண்ணேன். பிகாஸ் என்னோடய கிச்சனில் காக்ரோச் நிறையவே வந்துருச்சு. எனக்கு இந்த பெரிய காக்ரோச் பார்த்தா கூட பயமே இல்லை. ஸோ அது கூட ஒரு ஸ்ப்ரே அடித்தா போயிடும். பட் இந்த குட்டி குட்டி காக்ரோச்சஸ், ஜெர்மன் காக்ரோச்சஸ்னு சொல்கிறாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்துருச்சுனாலே போதும், ஃபுல்லாக கிச்சன் எல்லாம் ஆக்குமை பண்ணிவிடும். அதை ஒழிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். லாஸ்ட் டைம் தான் அது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இந்த வயலுக்கு யூஸ் பண்ணுற ஸ்ப்ரே வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல பெஸ்ட்டு ஸ்ப்ரேவாக இருந்தது. அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அது வரக்கூடாதுன்றதுனால நாப்தலின் பால்ஸ் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருந்தேன். பட் பெரிய தப்பே அதுதான் நான் பண்ணது. போட்டு வச்சுட்டு நான் வந்து தசரா ஹாலிடேஸ்க்கு வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டேன். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டம் எல்லா ஐட்டம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல், அந்த நாப்தலின் பாலோட ஸ்மெல் தான் வருது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ண முடியாது திங்ஸ் எல்லாம். ஸோ திரும்பவும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மிஸ்டர் மசில் கிச்சன் கிளீனர்னு இருக்குது இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரஸ்ட்டு கரை, அப்புறம் கிச்சனில் இருக்கிற எந்த கரையாகட்டும் ஜஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம ஒரு துணியை வச்சு வைப் பண்ணாலே ஈஸியாகவே அந்த கரையெல்லாம் போயிடுது. இது ஸ்டீலுன்றதுனால இந்த கரை வந்து ஈஸியாகவே வந்துடுது. ஒரு 1 வீக் ஒன்ஸ் வந்து இதை க்ளீன் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை மெயின்டைன் பண்ணுறதுக்காக. இப்போ தீபாவளி வேறு வருது இல்லையா, ஷாப்பிங் பண்ணணும், பூஜை சாமான் க்ளீன் பண்ணணும், பலகாரம் செய்யணும், இதெல்லாம் வேலை இருக்குன்றதுனால கிச்சனை வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். பண்ணியாச்சு ஓரளவுக்கு. எங்கள் பசங்களும் இன்றைக்கி வந்துடுவாங்க. இப்போது பையன் வந்து தூங்கிட்டு இருக்கிறதுனால இந்த வேலையெல்லாம் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். ஸோ லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் காலையிலே குழம்பு செஞ்சுட்டேன். இப்போது ரைஸ் மட்டும் வச்சுட்டு ஆம்லேட் மட்டும்தான் போடணும். அதுக்குள்ளே எப்படி இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துச்சுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். காலையில் தான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாக இருக்குது. நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசில் என்கிட்ட கம்மி பாத்திரம் இருக்கேன்னு சொல்லிவிட்டு குட்டியான டப் வாங்கினேன். பட் இப்போது அந்த டப்பே பத்தலை. இப்போ டப் வந்து பெருசாக வாங்கணும்னு நினைக்கிறேன். அங்கங்கே போகிறப்ப பிடிச்சிருந்தா சாமான் வந்து வாங்கிட்டு வந்துடுறேன்னா. ஸோ வந்து கிச்சன் ஃபுல்லாக சாமானாக ஆகிடுச்சு. இப்போ யூஸ் பண்ணாத சாமான்லாம் ஒரு நாள் எடுத்து மேலே தான் ஏற கட்டி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் தீபாவளிக்கு என்னென்ன ஷாப்பிங் பண்ணீங்க, என்ன பலகாரம் பண்ணுவீங்கன்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு வழியாக கிச்சன் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இதோட ஈவினிங் தான் எனக்கு கிச்சனில் வேலை இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அட்லாஸ்ட் ஃபைனலாக ஒரு டீ போட்டு குடித்தா தான் நிம்மதியாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு ஹாலுக்கு போயிட்டேன். தேங்க்யூ.